கைஸ் துரந்தரை கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். இவர் செய்யக்கூடிய ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு இந்த துரந்தரை பற்றி பி சரவணன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் டாக்டர்மா டாக்டர் இனிமேல் நம்ம தொகுதியா சின்ன வைத்தியமாக இருந்தால் நம்மகிட்ட வாங்க 5 ரூபாய்க்கு பார்த்துடுறேன் வந்துடுங்க. நான் சமூக ஆர்வலர், நான் சேவகர் ஆமாம்மா டாக்டர். இந்த டாக்டர் பட்டத்தோடவே சேர்ந்து இது ரெண்டுத்தையும் கீழே போட்டுட்டு இப்படி மாட்டினாப்புல காவிய. என்ன கொடுமை சரவணன். பாஜகவை எதிர்க்கிறாப்புல. இவரை பார்த்து அப்படியே யாரா இந்த ஆளு மதுரையா அப்புறா அப்படின்னு எல்லாரும் ஃபயர் விட்டாங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டாங்க, ஃபயர் விட்ட ஆள்ல நானும் ஒருத்தன். இப்ப நான் நானே வேலை பார்த்து துப்பிக்கிறேன். நீங்க யாராவது ஃபயர் விட்டுருந்தீங்கன்னா நீங்க துப்பிக்கிங்க, சரியா? தற்குறி எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்குறி, கிணத்து தவளை மாதிரி கத்தி கொண்டு இருக்கிறார் என்று அநாகரிகமாக அண்ணாமலை அவர்கள் எங்கள் தலைவர் பார்த்து சொல்லிட்டாரு. அவர் மேலே நாங்கள் வழக்கு தொடர்றேன், அதனால் அவர் மேலே கேஸை ஃபைல் பண்ணிக்கோங்க அப்படின்னு இவர் போய் கேஸ் கொடுக்குறாரு. இவர் கேஸ் கொடுத்த அந்த தர்மம் பிடிச்ச கையில் ஒரு 1.5 வருஷத்தில் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் நல்ல ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்த்து செலவு பண்ணக்கூடிய ஆள், அவருக்கு சீட்டை கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டாரு. நல்ல ட்ரீட்மெண்ட்னா நல்ல ட்ரீட்மெண்ட் தான். அவர் ஆஸ்பத்திரியில் எக்ஸ்பயர் ஆன ஒரு ஸ்டட்டை தூக்கி இங்கே வச்சு அந்த ஆள் இறந்துட்டாப்புல. அந்த கேஸ் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் நிலுவையில் இருக்குது. நம்ம சரவணன் அடுத்து இங்கேயும் சீட்டுக்கு அடி போட்டிருக்காரு. அதிமுகவில் ராஜன் செல்லப்பாவும் இவரும் தரித்திரம் பிடிச்ச மாதிரி வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் அது கடைசி வரைக்கும் அந்த சீட்டு கொடுக்காத மாதிரியே ஒரு நிலையில் இருக்கும்போது கடைசி நேரத்தில் போய் தொலைன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் அண்ணன் யாருக்கும் தெரியாமல் ராத்திரியோட ராத்திரியா பி சரவணன் அவர்களே, நான் உங்களுக்கு இன்னொரு அட்வைஸ் கொடுக்க நினைக்கிறேன். தயவு செய்து அந்த முட்டா தற்கூரி கட்சிக்குள்ளே மட்டும் போய் சேர்ந்துடாதீங்க. இல்லை சேருங்க, ஏன்னா ரெண்டும் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக தான் இருக்கும். போயிருங்க, நல்லது தான். ஏன்னா அந்த கட்சி உங்களுக்கு சரிய கட்சியாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் 4-5 பேரை காலி பண்ணி மேலே வந்தீங்கல்ல, உங்களை காலி பண்ணி அவங்க மேலே வந்துடுவாங்க. ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கைஸ் துரந்தரை கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். நம்ம துரந்தரை கண்டுபிடிச்சிட்டோம். துரந்தர் வேற எங்கேயும் இல்லை, இந்தியாவில் தமிழ்நாட்டில் மதுரை வடக்கில் தான் இருக்காப்புல. அந்த துரந்தராவது இந்திய அரசாங்கம் வேவு பாருன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு அனுப்புச்சு. பட் இவர் யாருக்கு வேவு பார்க்குறாருன்னு தெரியல கைஸ். எல்லா கட்சியிலையும் ஒரு துண்டை போட்டு ஒரு சீட்டை போட்டு இடத்த அடைச்சிக்கிட்டு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு கைஸ். இப்போ அவர் என்ன பேரில் இயங்குறாருன்னா, அந்த துரந்தர் அம்சாபாய் அலி ஏதோ ஒரு பேர். இவர் பி சரவணன் டாக்டர். பி இனிஷியல் பி சரவணன் டாக்டர். நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது, எனக்கு பிடிக்காது. நான் அப்படி பேசக்கூடிய ஆள் இல்லை. அப்படி பேரில் இங்கே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. நான் மிரண்டுட்டேன் கைஸ். இவர் யார் அப்படின்னா, எந்த தேர்தலாக இருந்தாலும் நின்றுவாப்புல. எந்த தேர்தலாக இருந்தாலும் நின்றுவோம். நான் நின்னே தீர்வேன். அது எம்பியோ எம்எல்ஏவோ கவுன்சிலரோ ஊர் எலெக்ஷனோ பஞ்சாயத்தோ ஏதோ ஒன்று நான் நிற்பேன் அப்படின்னு நிற்கக்கூடிய ஒரு ஆள். நீங்கள் தப்பாக எடுத்துடக்கூடாது. இவர் ஒரு தேர்தல் விழிப்புணர்வுக்காக அந்த தேர்தல் மன்னன் ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருப்பார்ல, அவருன்னு நினச்சிடாதீங்க. ஆனால் இவர் ஒன்று தான். பட் என்னென்னா, அவர் சுயேட்சையாகவே நிற்பாப்புல. இவர் ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சிக்குள்ளே பூந்து எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நிற்பாப்புல. இவர் செய்யக்கூடிய ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு இந்த துரந்தரை பற்றி பி சரவணன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் டாக்டர்மா டாக்டர் இனிமேல் நம்ம தொகுதியா சின்ன வைத்தியமாக இருந்தால் நம்மகிட்ட வாங்க 5 ரூபாய்க்கு பார்த்துடுறேன் வந்துடுங்க. நான் சமூக ஆர்வலர், நான் சேவகர் ஆமாம்மா ஆமாம் நான் தான் இந்த அரசியல்வாதி வெள்ள சொல்கிறேன் நான் தான். இப்படி ஒரு பிட்டை போட்டு ஒரு கட்சிக்காக என்ட்ரி ஆவாப்பில். அப்படி அவர் என்ட்ரி ஆன இடம் எது அப்படின்னா, அப்படின்ற மாதிரி ஒரு சினிமா படம். தயவுசெய்து அந்த படத்தை பார்த்துடாதீங்க. ஏன்னா அது ஒரு ஜனநாயகன் மாதிரி. இதுக்காகவே பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நன்றி. அதனால் இந்த மாதிரி 2 படத்தை நடிச்சிருக்காப்புல. 2 படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிருக்காப்புல. எனக்கு ஒரு வகையில் அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு சில கிளிப்ஸை பார்த்துட்டு நான் இப்படி பவர் ஸ்டாரை பார்த்து என் கண்ணு கலங்கிடுச்சு. சார் நீங்கள் எவ்வளவு மேலு சார், உங்களை போய் ட்ரோல் பண்ணியிருக்கேன்னு நினச்சாலே கஷ்டமாக இருக்குது சார், இப்படி ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி ஒரு படத்தை அண்ணன் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த படத்தை வச்சுட்டு நான் ஒரு ஹீரோ, நான் ஒரு டாக்டர், நான் ஒரு அரசியல்வாதி, நான் ஒரு சமூக ஆர்வலர், நான் ஒரு பேச்சாளர், நான் ஒரு அப்படின்னு சொல்லி அவர் இயங்கின இயக்கம்தான்
திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டாப்புல. இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் திமுக இங்கே வந்துட்டாப்புல. இங்கே வந்த உடனே தம்பி நீ 2 படம் தானேப்பா நடிச்ச, கட்சிக்குள்ளே வரன்னு ஆசைப்பட்ட சேர்த்துக்கிட்டோம், அதுக்காகலாம் உனக்கு எதையா கொடுக்க முடியாது, சீட்டெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணாருன்னா கோட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டார். வந்துட்டு இப்படி திருன்னு முடிச்சாரு. நான் டாக்டர், நான் டாக்டர், நான் டாக்டர், நான் சமூக ஆர்வலர், நான் டாக்டர், நான் டாக்டர், நான் டாக்டர், நான் டாக்டரே தான். இன்னொரு கட்சிக்காக இப்படி சிகப்பையும் கருப்பையும் சுற்றுன மாதிரி இன்னொரு கட்சி, அதுதான் மதிமுக. இப்படி இன்னொரு கட்சிக்குள்ளே சேர்ந்துக்கிட்டு நான் டாக்டர், நான் டாக்டர் அப்படின்னு சேர்ந்துக்கிட்டு போய் நின்னாப்புல. வைகோ என்ன அவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா மக்களோட கூட்டணியை வச்சு கொள்ளுங்கிட்டார். அதுக்கப்புறம் இவருக்கு வேற சீட்டு கிடைக்கல. என்னமோ இவர் வந்து கொள்கை ரீதியாக இவர் வந்து பிளவுபட்டு வெளியே வர மாதிரி இவர் ஒரு சீனை போட்டுட்டு அங்கே சீட்டு கொடுக்கல. அதுதான் உண்மை. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இந்த கோட்டுக்குள்ள மறுபடியும் திமுக பக்கம் அப்படி பட்டும் படராமல் இப்படி வந்து நின்ட்டாப்புல. ஏன் திமுகவுக்கு வந்தார்? நீங்களாம் நினைப்பீங்க நம்ம சரவணன் பி அவர் வந்து ஒரு பெரிய சமூக ஆர்வலர், ஐடியாலஜிக்கல் பர்சன், முற்போக்குவாதி அப்படின்லாம் நினைப்பீங்க. அதனால வந்து அவர் வந்து ஒரு சமூக நீதி கட்சிக்குள்ளேயே மாறி இருக்காருன்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் பி சரவணன் அவருடைய ஃபோன் கான்டாக்டில் வெறும் 800 கான்டாக்ட் தான் இருந்துச்சு. அதில் 200 குடும்பம், அதில் 200 திமுக, 200 மதிமுக, மீதி 200 வந்து அன்னோன் பர்சன்ஸ். இப்படி தான் இருந்துச்சு. அதனால் வேறு கட்சி கான்டாக்ட் இல்லை. ஆனால் சேர்த்துக்கங்க ப்ளீஸ், நான் சீட்டு கேட்க மாட்டேன் என்ன அப்படின்னு நீங்கள் வந்துட்டாப்புல. இங்கே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் டாக்டர், நான் டாக்டர், நான் டாக்டர், நான் டாக்டர், நான் சீனியர், நான் பேச்சாளர், நான் அது அப்படின்னு சொல்லி சரியாக போய் திருப்பரங்குன்றத்தில் போய் நெல்லியா போய் அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அப்போ திமுக தான் இவருக்கு முத ஒரு அரசியல் ஃபேம் கொடுக்குது. போய் தொலை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அவர் அங்கே நின்றுறாப்புல, மறுபடியும் நின்றுறாப்புல. இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு, பெரிய ட்விஸ்ட்டு. என்னன்னா ஒரு மனுஷனுக்கு சுய புத்தி இருக்கணும், இல்லைன்னா சொல் புத்தி இருக்கணும். யாராச்சும் ஒருத்தர் சொல்லி செய்யணும், இல்லைன்னா சுய புத்தி இருக்கணும், நாமளாக யோசிக்கிறது. ஆனால் அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் சுய புத்தி மட்டும்தான் இருக்கணும். இன்னொருத்தர் சொல்லி கேட்குற அளவுக்குலாம் நீங்கள் விஜய் இல்லை, சாரி சொல்கிறேன். அந்த மாதிரி பி சரவணன் பி அவருமே சுய புத்தி இல்லாதவர்னு நமக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் திருப்பரங்குன்ற அந்த இடைத்தேர்தல் அப்போ முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த கைரேகை இஷ்யூ வருது, தேர்தலில் கைரேகை இஷ்யூ. இது ஜெயலலிதா கையெழுத்தே இல்லை, நான் போராடுவேன் அப்படின்னு கேஸை போட்டு அது உண்மையிலே அது அவங்க கைரேகை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி ஒரு ஃபைட் பண்ணவர். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இவர் வந்து இதையே மாற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான். இதை நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த ஃப்ளாஷ்பேக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளாஷ்பேக் 1 இதை நான் பின்னாடி சொல்லுவேன். அதனால் இந்த கைரேகை கேஸில் இவர் தான் கேஸை போட்டு அது அம்மா கைரேகையே இல்லை அப்படின்னு வாங்கினவர். இப்போ திமுகவுக்கு வந்துட்டார். திமுகவில் அடுத்து எம்பி சீட்டுக்கு அடி போடும்போது எம்பி சீட்டு கொடுக்கல. உனக்கு என்ன தூக்கி கொடுப்ப, கட்சியில் வேறு ஆளே இல்லையா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அவங்களும் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ தான் இவருடைய ஐடியாலஜியை நீங்கள் சிந்திக்கணும். அதாவது மதிமுக திமுக 2 பேருக்குமே என்ன இருக்கும், சமூக நீதி சுயமரியாதை இயக்கம் தான் இருக்கும். வேறு எதுவும் பெருசாக வந்து வித்தியாசமெல்லாம் இருக்காது. கிட்டத்தட்ட ஐடியாலஜி கொள்கை எல்லாமே ஒன்று. ஆனால் நம்ம அண்ணன் தேர்ந்தெடுத்தது என்ன இருக்குது தெரியுமா, டாக்டர். இந்த டாக்டர் பட்டத்தோடவே சேர்ந்து இது ரெண்டுத்தையும் கீழே போட்டுட்டு இப்படி மாட்டினாப்புல காவிய. என்ன கொடுமை சரவணன், இப்படி மாட்டினாப்புல. ஆனால் இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வேற இருக்கு. அதாவது திமுகவில் இருக்கும்போது மோடியை கடுமையாக எதிர்க்கிறாப்புல, சனாதனத்தை கடுமையாக எதிர்க்கிறாப்புல. இந்த பாஜக என்ன வேலை, போயா அப்படின்னு மதுரை பாசத்துல லந்த கொடுத்து சவுண்டை கொடுத்தாப்புல. அது மட்டும் இல்லை, கொரோனா காலகட்டத்தில் ஏதோ சிகிச்சையெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொன்னாப்புல. பாஜகவை எதிர்க்கிறாப்புல. இவரை பார்த்து அப்படியே யாரா இந்த ஆளு, மதுரையா அப்புறா அப்படின்னு எல்லாரும் ஃபயர் விட்டாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டாங்க, ஃபயர் விட்ட ஆள்ல நானும் ஒருத்தன். இப்போ நான் நானே வேலை பார்த்து துப்பிக்கிறேன். நீங்கள் யாராவது ஃபயர் விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் துப்பிக்கிங்க, சரியா? அப்படி ஃபயர் விட்டு ஏமாந்த எல்லாருக்குமே முங்காடு போட்டாப்புல, சங்கி மாதிரி வந்து நின்னாப்புல. அப்படியே வந்து நின்னாப்புல. யோகி ஆதித்யநாத்தை கூட மிஞ்சிடலாம். அப்படி வந்து நின்னாப்புல. நின்னதுக்கு அப்புறமா தான் தன்னுடைய ஒட்டுமொத்த சங்கி புத்தியையும் மதுரை மக்கள்கிட்ட இறக்கினாப்புல. மதுரை மக்கள் வந்து சாதாரண ஆள் கிடையாது. இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இந்துக்களும் எந்த பேதமின்றி பேசுவாங்க. ஈவன் கட்சி பேதம் கூட இருக்காது. நாம் போய் ஒரு இடத்துல பப்ளிக் பைட் எடுக்கிறோம், அதிமுகவும் திமுககாரரும் வயசானவர், அபவ் 70-75 வயசு, 2 பேரும் உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட கேட்டால் நான் ரெட்டைலைக்கு தான் போடுவேங்கிறார், இவர்கிட்ட கேட்டால் உதயசூரி தான் போடுவேன். நீங்கள் 2 பேரும் நண்பர்களா? ஆமாம். அவ்வளோ வயசாயும் ஒரே கொள்கையில் இருக்கிறாங்க.
ஆனால் நான் கண்ட ஆளுங்க, கண்டன்றது கெட்ட வார்த்தை கிடையாது, நான் கண்ட ஆளுங்களில் சரவணன் மாதிரியான ஆளுங்கள்லாம் டக்குன்னு கொள்கையை மாறுறது. சரி, இங்கே வந்துட்டார். இங்கே வந்தோடனே பிடிஆர்கிட்ட செவிலு மேலே ஒன்று வாங்கினாப்புல. அதாவது அரசியல் ரீதியாக ஒரு காஷ்மீரில் ஒரு இராணுவ வீரர் உயிரிழந்துடுறாரு. அவருக்கு இராணுவ மரியாதை செலுத்துறதுக்காக மதுரைக்கு அவருடைய உடல் கொண்டு வரப்படுது. அரசு மரியாதை. பொதுவாக இந்த சமூகத்தில் அரசியல்வாதியோ இல்லை மரியாதைக்குரிய நபர்களோ இல்லை பொறுப்பில் இருப்பவர்களோ இல்லை அதிகாரிகளோ இல்லை முக்கியமாக இராணுவ வீரர்களோ களத்தில் இருக்கும்போது உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு மரியாதை கொடுக்கறது ஒரு நீதி. அது காலங்காலமாக இருக்கும். இது கூட தெரியாத முட்டா சங்கிங்க அன்னைக்கு பார்த்து நாங்கள் 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 கத்திக்கிட்டே இருந்திருக்கேன். எப்படி நம்ம டாக்டருங்கிறவங்க இவங்க கத்திக்கிட்டே இருந்தேன். அப்போ அங்கே இருந்த போலீஸ் அதிகாரிலாம் பார்த்து என்ன கத்துற வெளியே போ அப்படின்னு கொஞ்சம் சாஃப்டாக தான் சொல்லியிருக்காப்புல. அப்போ அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, எதுக்கு நாங்கள் வரணும், நாங்களும் மரியாதை செலுத்துவோம். அரசு மரியாதை செலுத்தணும்யா, அதுக்கப்புறம் நீங்கள் பொது இடத்துல வைப்போம், நாங்களும் செலுத்துவோம் அப்படின்னு இவங்க கத்திருக்காங்க. யார் கொடுத்த தைரியத்தில்? பி சரவணன் கொடுத்த தைரியத்தில் இவங்க வந்து கத்திருக்காங்க. அண்ணனும் என்ன பண்ணிட்டாப்புல, பொங்கிட்டாப்புல. அவரை ஏற்றி விட்டது அன்னைக்கு அண்ணாமலை ஏற்றி விட்டாப்புல. ஏய் மலை, நீ ஏற்றியா, நீ பார்த்துக்கப்பா தம்பி, நீ தான் உன் முகத்தை சரவணா, உன் முகத்தை பார்க்கும்போது திருப்பரங்குன்ற சரவணனை பார்க்குற மாதிரியே இருக்கா, நீ ஏறு அப்படின்னு அந்த ஆள் ஏற்றி விட்ட உடனே இவரு நம்பி, அண்ணாமலை பொதுவாக எல்லாரையும் காலவாரி விடுவாப்புல. இவருக்கு தெரியல, இவருக்கு வலை விரிச்சிருக்கோன்னு தெரியல துரந்தருக்கு. அந்த துரந்தர் ஸ்பை அந்த வலையில் விழுந்து, பிடிஆர் அவர்களே உங்கள் கூட மோத நான் தயார், வரீங்களா, என் கூட வரீங்களா, சொல்லுங்க வரீங்களா, நானும் நீங்கள் ஒரே தூக்கி நிற்போம் வாங்க அப்படின்னே பிடிஆர் வந்து கூப்பிட்டு வச்சிட்டாரு. பிடிஆர் வந்து சாதாரணமாகவே இங்கிலீஷ் டேட்டாவோட பேசக்கூடிய ஆள்ல, இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆமாம் வேறு டாக்டர் ஊரை ஏமாற்றிட்டு இருந்தோம், இவர் என்ன பெரிய இங்கிலீஷ்லாம் பேசுகிறாப்புல, எஸ் ஆஃப்கோர்ஸ் யா அப்படின்னு அந்த இடத்துல பேசிட்டு வெளியே வந்துட்டார். ஆனால் மிரட்டி அவரை காலி பண்ணது நம்ம மழை தான் வந்து ஏற்றி விட்டு இந்த மாதிரி தேவையில்லாத உள்ளடி வேலையை பார்த்து விட்டாப்புல. அதனால் மேலிடம் வந்து பாஜக மேலிடம் வந்து பிடிச்சி ஊக்கடிச்சு விட்ட உடனே தான் இவர் அந்த கட்சியிலேருந்து வெளியே வராப்புல. ஆனால் உடனே திமுக மிரட்டிருச்சுன்னு நம்ம ஆளெல்லாம் திருப்பதி நாராயணன் அவரெல்லாம் கிளப்பி விட்டாங்க. இவர் வந்து பாஜகவில் திமுக மிரட்டிருச்சு அப்படி இப்படின்னு ஏமாற்றி விட்டாங்க. அன்னைக்கு நைட்டே காலையில் வீர சவால், சாயங்காலம் வீர சாவக்கர் அப்படி மன்னிப்பை கேட்டு, நான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நாளை காலை அதிகாரப்பூர்வமாக வெளியேறுகிறேன், நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அடுத்து எந்த கட்சி அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. திமுக தான் திருந்திருப்பார், சமூக நீதி திருந்திருப்பார் அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. போட்டார் ஒரு பச்சை துண்டை. ஆனால் அந்த பச்சை துண்டு போடுறதுக்கு முன்னாடியே ஒரு அரசியலையும் பார்த்தாப்புல. போய் அவருடைய வீட்டு விசேஷத்துக்கு ஓபிஎஸ்ஸை கூப்பிட்றாப்புல. ஓபிஎஸ் தனி இயக்கமாக இருந்தது அந்த நேரத்தில். அப்படியே ஓபிஎஸ் கூட ஜாயிண்ட் அடிச்சிடலான்னு நினச்சி விட்டு போடும்போது நம்ம ஆர்வி உதயகுமாரும் ராஜன் செல்லப்பாவும் பார்த்து இவரை சேர்த்துக்கலாம் முன்னாள் எம்எல்ஏங்க வாங்கன்னு சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா ஆர்வி உதயகுமாரில் நம்ம ராஜன் செல்லப்பாவா அவருக்கும் தெரிஞ்சு போச்சு, இவர் ஒரு நம்பர் 1 ஆகா டுபாகூர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால என்னடா இது இளவுடா இது அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆள் எங்கே இருந்தாலும் அதுக்காக விசுவாசமாக இருப்பாப்லையில. இப்போ தான் ஒரு பத்திரிக்காரர் வந்து கேட்குறாரு அதிமுகவில் சேர்ந்த உடனே. ஆனால் அந்த பத்திரிக்காரரை கை பார்த்தேன்னா வைங்களேன், கட்டி பிடிச்சி பாட்சா மாதிரி முத்தம் கொடுப்பேன் நான். சாரி, ஏன்னா நல்லா இருக்க மாட்டேனா நீ? பி சரவணன் அவருடைய வைத்தறிச்சலேருந்து பேசுகிறேன், நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நாச்சமாக போயிடுவேனே. அவரோட வைத்தறிச்சலேருந்து பேசுகிறேன், என்னோட வைத்தறிச்சலேருந்து பேசுனா உன்னை தான் நான் மெச்சுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, அவர் கேட்குறாரு, நீ திமுகவிலேருந்து நீ தானே வந்து அந்த கைரேகை வந்து போடும்போது அது அம்மா கைரேகை இல்லைன்னு போட்டு சந்தி சிரிக்க வச்ச, ஊரெல்லாம் சந்தி சிரிச்சாங்களா அதிமுகவை பார்த்து, நீ தானே அந்த வேலையை பார்த்த, இன்றைக்கி உனக்கு உறுத்தலையா அப்படின்னு கேட்டாப்புல. நம்ம பி சரவணன் செத்தஸ்கோப்பை இப்படி உருட்டுற மாதிரி அழகாக அப்படி உருட்டி ஒரு மேனேஜ் பண்ணார். அது அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது என்னுடைய மனநிலையில் மக்களோட மனநிலையினால நான் வந்து பேசுனதுனால அது எனக்கு ஒரு பெரிய உறுத்தலாக தெரியலன்னு உருட்டாப்புல. அது மட்டும் இல்லாமல் திமுகவோட கட்சி தலைமை தான் என்னை இப்படி மாதிரி கேஸ் போட சொல்லுச்சு அப்படின்னு. இப்போ ஃப்ளாஷ்பேக் 1 நான் ஏற்கனவே சொன்னல, இந்த வரும். அதாவது ஒரு அரசியல்வாதிக்கு சுயசிந்தனை மட்டும்தான் இருக்கணும். கேப்பார் கைப்புள்ள மாதிரி யாராச்சும் ஒன்று சொன்னாங்கன்னா ஏற்றிட்டு வந்து மண்டையை கழுவிட்டு செய்யக்கூடாது அப்படின்னு பி சரவணனுக்கு நான் ஒரு சின்ன வயசு தம்பியாக ஒரு அட்வைஸ் சொல்கிறேன்.
நாளைக்கு எதையாவது எடுத்து மஞ்சள் கலரில் சொல்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது செஞ்சாங்கன்னா நீங்கள் செய்ய சொல்லக்கூடாதுண்ணே. நீங்கள் ஒரு அரசியல்வாதி, நான் உங்களை பார்த்து ஃபயர் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என் மூஞ்சி நானே துப்பிக்கிட்டேன், அது வேறு. பட் ஆனால் நான் ஃபயர் விட்டுருக்கேன். அதனால் கிணத்துல குதின்னுவாங்க, போய் குதிச்சிருவீங்களா? பின்னாடி யார் இருக்கு, குதிச்சிருவீங்களா? அப்படி குதிக்கக்கூடாதுண்ணே. சுய சிந்தனை வேணும். மக்களுக்கான ஒரு பாதைக்கு வந்துட்டீங்கன்னா கொஞ்சமாவது யோசிக்கணும். சீட்டு எந்த கட்சியில் கிடச்சாலும் போய் துண்டை போடுற நிலமையில இருக்கக்கூடாது அப்படின்னு நான் ஒரு பர்சனலாக ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பில் அப்படி இருக்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு உரிமை இருக்கிறனால நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம அடுத்த ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ இங்கே வந்துட்டாப்லையில், இங்கே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கட்சியில் இருக்கும் போதும் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவாப்லையில், எங்கேயாவது போய் செருப்படி இது வாங்குவார்ல, அந்த மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் அண்ணாமலைக்கு எதிராக எங்கள் தலைவர் அண்ணாமலை வந்து எங்கள் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து என்ன கேட்டார் என்று தெரியுமா? தற்குறி எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்குறி, கிணத்து தவளை மாதிரி கத்தி கொண்டு இருக்கிறார் என்று அநாகரிகமாக அண்ணாமலை அவர்கள் எங்கள் தலைவர் பார்த்து சொல்லிட்டாரு. அவர் மேலே நாங்கள் வழக்கு தொடர்றேன், அதனால் அவர் மேலே கேஸை ஃபைல் பண்ணிக்கோங்க அப்படின்னு இவர் போய் கேஸ் கொடுக்குறார். இவர் கேஸ் கொடுத்த அந்த தருதம் பிடிச்ச கையில் ஒரு 1.5 வருஷத்தில் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் சேர்ந்துக்கிட்டு அவங்க டூயட் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் என்ன தம்பி என்ன அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது மாதிரி பாதி பேர் ஏமாந்து நிற்கிறாங்க. அதில் ஒரு ஆள் தான் நம்ம அண்ணன். உண்மையிலேயே இப்போ கோவம் வந்திருக்கணும். இந்நேரம் நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா, ஒருவேளை நான் சரவணன் இடத்துல இருந்திருந்தேன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்? போயா உங்க அச்சியும் உழைச்சி வெளிப்பேன், நான் போகிறேன் அப்படின்னு நான் போயிருப்பேன். ஆனால் நான் ரோசம் உள்ளவன், நான் போயிருப்பேன். பட் அண்ணா அப்படி போகக்கூடிய ஆள் இல்லை, அவர் இருப்பார். ஏன்னா அவருக்கு ஒரு சீட்டு கன்ஃபார்ம், அதனால் அவர் இருப்பார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தடவை சீட்டு அவர் வாங்கினார்ல, இந்த சீட்டை அவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தரித்திரம் பிடிச்ச மாதிரி 2 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒன்று ராஜன் செல்லப்பா, இன்னொன்று ஆர்பி உதயகுமார். தயவு செய்து அந்த டுபாகூருக்கு சீட்டை கொடுக்காதீங்க, வேணாங்கன்னு கெஞ்சு கூத்தாடி சொல்லியிருக்கிறாங்க. அதை மீறி எடப்பாடி பழனிசாமி அவர் நல்லா செலவு பண்ணக்கூடிய ஆள், ஆஸ்பத்திரியில் நல்ல ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்த்து செலவு பண்ணக்கூடிய ஆள், அவருக்கு சீட்டை கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டார். நல்ல ட்ரீட்மெண்ட்னா நல்ல ட்ரீட்மெண்ட் தான். அவர் ஆஸ்பத்திரியில் எக்ஸ்பயர் ஆன ஒரு ஸ்டட்டை தூக்கி இங்கே வச்சு அந்த ஆள் இறந்துட்டாப்புல. அந்த கேஸ் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் நிலுவையில் இருக்குது. ஒரு நல்ல டாக்டர் அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஆள். சரி, இங்கே வந்துட்டாப்புல. ஆனால் அதிமுகவில் இருக்கும் போது நிறைய இடத்துல செருப்படி வாங்கியிருக்காப்புல. எப்படின்னா, இப்போ இதுதான் பைனாகுலர் அப்படின்னா, இந்த பைனாகுலரில் சு வெங்கடேசனை தேடுறேன், உதயநிதி அவர்களை தேடுறேன் அப்படின்னு தேடினவர் மூடியை கலட்ட மறந்துட்டாப்புல. என்னன்னா, நான் வந்து இந்த தொகுதிக்கு டாக்டரு, நான் வந்து இந்த தொகுதிக்கு வந்துட்டேன்னா ஒரு பர்சன்டேஜ் அளவில் ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன் அப்படின்னு பர்சன்டேஜ் அளவில் பார்ப்பாராம். மதுரைக்கு இந்த தமிழ்நாடு அரசு குறிப்பாக பல திட்டங்கள் இருக்குது. குழந்தைகள்லேருந்து, மாணவர்கள்லேருந்து, மாணவிகள்லேருந்து, இளைஞர்கள்லேருந்து, பெண்கள்லேருந்து, வயதானவர்கள்லேருந்து, ஏரியா வைஸு பல திட்டங்கள் இருக்குது. குறிப்பாக மருத்துவத்துக்கு மட்டும் இந்த அரசாங்கம் என்னென்ன பண்ணியிருக்குன்னு நம்ம சொல்லணும்ல. இல்லைனா இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் வந்து பர்சன்டேஜில் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அதனால் அதையும் நம்ம சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆனால் மிரண்டேன். என்ன சுப்பிரமணியன் என்ன மதுரைக்கு பாரபட்சம் இல்லாமல் வாரி வழங்கியிருக்கீங்க. அதுலேயும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லவே வேணாம். அரசு மருத்துவமனைகள் மேம்பாடு, கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்பிட்டல் ஜிஆர்ஹெச் பெரிய அளவில் அப்டேட் ஆகிருக்கு. புதிய கட்டடங்கள், ஐசியூ வசதிகள், அடுத்து அதிகமான படுக்கைகள், பெட்ஸு வந்து அதிகமாக இருக்குது. புதிய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. மருத்துவர்கள், ஊழியர்கள், டாக்டர்ஸ், நர்சஸ், அதில் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்ஸை ரெகுலரைஸு செய்திருக்கிறாங்க சில பிரிவுகளில். இன்னுயிர் காப்போம் திட்டம், அதுக்கப்புறம் சாலை விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு முதல் 48 மணி நேரத்திற்கு இலவச சிகிச்சை. மதுரை ஹாஸ்பிட்டல்லையும் பயன்பாடு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கலைஞர் காப்பீடு திட்டம், அப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இவரோட ட்ரீட்மெண்ட் இவர்களும் இருக்கணும், வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், பிஹெச்சிஎஸ், மதுரை மாவட்டத்தில் பிஹெச்சியில் 24/7 சர்வீசஸ் இங்கே இருக்குது. டெலிவரி ஃபெசிலிட்டிஸ் மேம்பாடு, கிராமப்புற சுகாதார முன்னேற்றம், அப்படியே கோவிட் வரைக்கும் போக முடியும். கோவிடில் வேக்சினேஷன் கேம்ப்ஸ் பெரிய அளவில் போட்டிருக்காங்க. ஆக்சிஜன் பெட்ஸு, வெண்டிலேட்டர் அதிகரிப்பு, டெம்பரரி கோவிட் கேர் சென்டர்ஸ் அமைச்சிருக்கிறாங்க. மக்களை தேடி மருத்துவம் எவ்வளோ பெரிய திட்டம்.
வீட்டில் இருக்கிறவங்கள ஆட்டோ வச்சோ கார் வச்சோ கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு சேர்க்க முடியாது. மருத்துவர்கள் வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அந்த இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மென்டல் ஹெல்த் அண்ட் ஸ்பெஷாலிட்டி சென்டர்ஸ், அரசு மருத்துவமனைகளில் மென்டல் ஹெல்த் சர்வீசஸும் அதிகமாக இருக்குது. டயாலிசிஸ் சென்டர்ஸு, அந்த சிகிச்சையுடைய வசதிகள்லாம் விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க. எப்படி மருத்துவத்துக்கு நம்ம என்னடங்காத விஷயங்கள்லாம் சொல்லலாம். இருந்தாலும் நான் பர்சன்டேஜில் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு இவர் சொல்கிறாப்புல. ஒரே ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் பைனாக்குலர் வச்சு பேசுகிற வீடியோ தான் நினைக்கிறேன். அந்த வீடியோவில் கமெண்ட்டை போய் பார்த்தா சொந்த ஊருக்காரன் காரி துப்புறான், மானாவரியாக காரி துப்புறான். அடுத்து எந்த கட்சி? நீங்கள்லாம் ஒரு ஆளு பேசுங்க, எந்த கட்சி அடுத்து? என்ன இந்த கட்சியில் சீட் தரமாட்டாங்களா? கோபமாக பேசுகிறீங்க, கவனத்தை இருக்கிறீங்க. அப்புறம் நம்ம ஊருக்குள்ளே போய் விசாரித்து பார்த்தா என்ன தெரிஞ்சு அப்படின்னா, சாருக்கு ஒரு பப்ளிசிட்டி எப்போவுமே என்ன 4 பேர் பார்க்கணும். அது ஒரு பைத்தியம்ல விஜய்க்கு இருக்க மாதிரி. அது ஒரு மாதிரி மனநோய். அது பைத்தியம் கெட்ட வார்த்தை இல்லைன்னா மனநோய். அது அதை ஒரு நல்ல டாக்டராக பாருங்கள். உங்களுக்கு நீங்களே வைத்தியம் பார்த்துக்காதீங்க, எதையாவது போட்டு இப்படி தண்ணி அப்படி இல்லை. நல்ல டாக்டராக பார்த்தீங்கன்னா நல்ல டாக்டர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே சென்னைக்கு வாங்க, எனக்கு ஒரு நல்ல தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கார், பேர் எழிலன், 1000 லைட்டில் இருக்கார். அவரை போய் பாருங்கள். அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. 1000 லைட்லேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இன்னொரு டாக்டர் இருக்காங்க, தயவுசெய்து அங்கே போயிடாதீங்க, அவங்க நல்லா பார்க்க மாட்டாங்க. அவங்க பேர் தமிழிசை, அவங்க டாக்டர். அங்கே போயிடாதீங்க. ராமதாஸ் அவர் இன்னொரு டாக்டர் இருக்கார், அன்புமணின்னு ஒருத்தர், அவர்த்தையும் போயிடாதீங்க. அங்கே இல்லை, நான் சொல்கிற டாக்டர்கிட்ட சஜஸ்ட் பண்ணுறேன், கொஞ்சம் மூளை சரியாகும், அதுக்காக நான் சொல்கிறேன். சரி, கம் டு பாயிண்ட்டு. நம்ம சரவணன் அடுத்து இங்கேயும் சீட்டுக்கு அடி போட்டிருக்காரு அதிமுகவில். ராஜன் செல்லப்பாவும் இவரும் தரித்திரம் பிடிச்ச மாதிரி வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் அது கடைசி வரைக்கும் அந்த சீட்டு கொடுக்காத மாதிரியே ஒரு நிலையில் இருக்கும்போது கடைசி நேரத்தில் போய் தொலைன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் அண்ணன் யாருக்கும் தெரியாமல் ராத்திரியோட ராத்திரியா டன் டடரடன் டடரடன் டடரடடடடடன் அப்படின்னு இங்கே பேசிட்டாப்புல. என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே ஆப்போசிட்டில் நிற்கிறது ஒரு பெரிய ரவுடி பையன், கல்லானைன்னு ஒரு பெரிய ரவுடி, அன்பன்னு ஒரு ஆள். அவர் என்னன்னா, நீங்கள் இங்கே நிற்கக்கூடாது, வேற எங்கேயாவது வேணால் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு ஒரு டீலிங்லாம் நடந்திருக்கு. ராத்திரியோட ராத்திரி டீல் நடந்திருக்கு. ஒருவேளை கிடைக்கலனா, ஒருவேளை அந்த வீட்டு வாடகை ஹவுஸ் ஓனர் என்னை காலி பண்ண சொல்லிட்டாருன்னா நான் இங்கே வந்துடுறேன் இந்த வீட்டுக்கு, அப்படி சொல்கிற மாதிரி கட்சித்தாவில் அழகா பிளான் பண்ணிலாம் ரூட்டு போட்டாப்புல. ஆனால் அது கடைசி நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதிமுகவில் சீட்டு கொடுத்தனால அந்த பிளான் கேன்சல். சொல்லி பி சரவணன் அவர்களே, நான் உங்களுக்கு இன்னொரு அட்வைஸ் கொடுக்க நினைக்கிறேன். தயவுசெய்து அந்த முட்டா தற்கூரி கட்சிக்குள்ளே மட்டும் போய் சேர்ந்துடாதீங்க. இல்லை சேருங்க, ஏன்னா ரெண்டும் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் தான் இருக்கும். போயிருங்க, நல்லது தான். ஏன்னா அந்த கட்சி உங்களுக்கு சரிய கட்சியாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் 4-5 பேரை காலி பண்ணி மேலே வந்தீங்கல்ல, உங்களை காலி பண்ணி அவங்க மேலே வந்துடுவாங்க. அதனால் உங்களுடைய அழிவை நான் அந்த இடத்துல பார்க்க ஆசைப்படுறேன். தயவுசெய்து கூடிய விரைவில் தாவேகாவுக்கு நீங்கள் சேருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ அடுத்து நம்ம சரவணன் அவர்கள் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. எப்படி கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, ஊடக வெளிச்சம் மூலியமாக, தனக்கு இருக்க செல்வாக்கு மூலியமாக பல வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிற மைன்ஸ் இல்லீகலாக நடக்குது அப்படின்னு, அது அங்கே இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ தளபதி அவர்களுடைய பேரில் இயங்குறது மைன்ஸ்ன்னு நினைக்கிறேன், இது மாதிரி இயங்குது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, 3 கட்சியும் ஒரே மாதிரி அடிக்கிறாங்க இந்த மைன்ஸ் பிரச்சனை. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பாஜக ஒரே நாளில் அன்றைக்கி அந்த மைண்ட் சொல்லுது, நம்ம பி சரவணனும் அதையே சொல்கிறாப்புல. அந்த பக்கம் திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஆர்எஸ்எஸ்வாதி சங்கி சிடிஆரும் அதையே சொல்கிறாப்புல. அப்படி என்ன அந்த மைண்ட்ஸில் இருக்குது அப்படின்னு உள்ளே போய் நோண்டி பார்த்தா அந்த மைண்ட்ஸு 100க்கு 200% லீகலாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. லீகலாக நடக்குது. அது எப்படிடா நீ பார்ப்பேன்னா, இது ஒரு காமன் சென்ஸ் அறிவு. இன்றைக்கி இருக்க மைண்ட்ஸ் எல்லாமே சட்டவிரோதமாக நடக்குதா இல்லையான்னு ட்ரோன் மூலியமாகவே கண்காணிக்கிற அளவுக்கு எல்லா டெக்னாலஜியும் டெவலப்மெண்ட்டும் வந்துருச்சு. ஒருவேளை நான் சொல்கிறது பொய் அப்படின்னா, நீங்களே அந்த மைண்ட்ஸ் பற்றின டேட்டாஸை நீங்களே எடுத்து பார்க்கலாம். அது இல்லீகலாக நடக்குதா லீகலாக நடக்குதான்னு ப்ரூஃபோடு நீங்களே அதை பார்க்க முடியும். அந்தளவுக்கு அது ஆக்சசிபிள் தான். ஆனால் இவங்க பண்ணுறாங்க. சரி, இப்போ இவங்க இந்த மைண்ட்ஸ் எல்லாம் பேசுகிறாங்களே, கன்னியாகுமரியில் ஒரு அமைச்சர் இருந்தார், மனோ தங்கராஜ்னு. அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மைண்ட்ஸ் எல்லாத்தையும் ஓவர் நைட்டில் மூடுறாப்புல. அந்த மைண்ட்ஸை பற்றி ஏன்டா இவங்க பேசலை அப்படின்னா, அந்த மைண்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் பாஜகவுக்கு சங்கி அடிக்கிறது, அதனால் அதை பேசலை. இங்கே இது ஊற்றுது.
இது ஒன்று தான் திமுக எம்எல்ஏ மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அடுத்த குற்றச்சாட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மழை காலத்தில் வெளியவே போகலை அப்படின்னாரு. உண்மையான்னு நம்ம இவரோட சோஷியல் மீடியா பேஜை போய் பார்த்தா செல்லூரில் மழை தண்ணி தேங்கி நிற்கும் போது அவர் வேட்டியை மடித்து கட்டிட்டு இறங்கி போகிறாப்புல, இறங்கி போய் நிற்கிறாப்புல. நம்ம சரவணனோட பேஜில் போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்போ அதுலேருந்து தெரியுது. நான் வந்து ப்ரூஃபோட தான் சொல்கிறேன். சந்தேகமாக இருந்தால் நான் ஃபோட்டோ காட்டல, நீங்களே அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் போய் நீங்களே தாராளமாக பார்க்கலாம். அவ்வளோ ஓப்பனாக இருக்குது. சரி, வேறு என்ன தான் இருக்குது, இவர் எந்த திட்டங்களும் செய்யலை அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டாங்க. சரி, நாம் அந்த திட்டங்கள் இவர் எதுவும் செய்யாமல் இருக்காரா அப்படின்னு இன்னொரு இடத்துல போய் நம்ம விசாரித்து ஒரு திட்டங்களுடைய படிவங்களை வாங்கினோம். அது என்ன அப்படின்னா, இவர் முக்கியமாக திமுக எம்எல்ஏ தளபதி அவர் கொண்டு வந்த அந்த தொகுதிக்கு மட்டும் கொண்டு வந்த திட்டங்கள்: கோரிப்பாளையம் மேம்பாலம், மேலடை மேம்பாலம், வண்டியூர் பூங்கா, கலைஞர் நூற்றாண்டு நூலகம், புதிய மாவட்ட நீதிமன்ற கட்டடம், அரசு சட்டக்கல்லூரி, ரேஸ்கோர்ஸ் கட்டடம், வணிக வரி அலுவலகத்தில் கூடுதல் கட்டடம், வடக்கு தாலுகா அலுவலகம், அரசு ராஜாஜி மருத்துவமனை கட்டடத்தில் கூடுதல் வசதிகள், தகவல் தொழில்நுட்ப பூங்கா, சாத்தமங்கலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதி, மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் மேம்பாட்டு பணி, மாட்டுத்தாவணி அழகர் கோவில் சாலை விரிவாக்கம், KK நகர் ஆர்ச் மீனாட்சி மிஷின் மருத்துவமனை 6 வழி சாலை, படிப்பகம், தல்லாகுளத்தில் அறிவுசார் மையம், செல்லூர் கண்மாய் தூர்வாரி நடைபாதை அமைத்தல், செல்லூர் கண்மாயிலிருந்து வைகை 6 வரை சிமெண்ட் கால்வாய் அமைத்தல். மதுரைக்கு போகிறவங்கலாம் செல்லூரில் அந்த வைகை ஆற்று பாலங்கள் இருக்கும், இன்றைக்கி அப்படியே லைனாக பாலங்களாக இருக்கும். இந்த பாலங்கள் அமைச்சதில் யாருக்கு பெரும் பங்கு இருக்குது அப்படின்னா திமுகவுக்கு. இந்த பாலத்தில் ஒரு 2-3 பாலத்தை இடித்த பங்கு யாருக்கு அதிகமாக இருக்குன்னா நம்ம செல்லூர் ராஜு அண்ணனுக்கு தான். அந்த அளவுக்கு தான் அந்த இடம் இருக்குது. திமுக தான் அந்த இப்போ கூட தளபதி அவர்களுடைய அந்த முயற்சியில் ஒரு புது பாலம், அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்க்கும்போது ஒரு புது பாலம் ஒன்று மாட்டுத்தாவணி அந்த வழியாக போகிற வழியில் பார்த்தா கூட உங்களால் அந்த பாலத்தை கண்டு பார்க்க முடியும். அப்போ இந்த மறுபடியும் இதுக்கு வரேன், இன்னும் என்னென்ன இருக்குன்னு. ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நடைபயிற்சி தார் சாலை அமைத்தல், SMP காலனியில் TNHB கட்டிடம் பராமரிப்பு பணி, பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை, காய்கறி வெங்காய மார்க்கெட் மாட்டுத்தாவணி, சர்வதேச ஹாக்கி விளையாட்டு மைதானம், ஒலிம்பிக் அகாடமி மைதானம், குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை மெயின் லைன் தாகூர் நகர் சந்திப்பு, செல்லூர் 60 அடி ரோடு, மதுரை அரசு மருத்துவமனையில் குழந்தை நலம் மற்றும் ஆராய்ச்சி கட்டிடம், தமுக்க மாநாடு மையம், வைகை வடகரை சாலை, குருவிக்காரன் சாலை முதல் அண்ணா நகர் வரை, மாட்டுத்தாவணி பகுதியில் 4 MLD கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம். இது தொகுதி வாரியா மட்டும். இது இல்லாமல் வார்டு வாரியாக மட்டும் ஏராளமான திட்டங்களை அவர் வந்து செயல்படுத்தியிருக்காரு. இப்போ இவங்களுக்கு இந்த திட்டங்களில் குறை சொல்ல முடியலை. என்னென்னா இந்த மாதிரி திட்டங்கள், அந்த திட்டங்கள் பாருங்கள், அந்த பார்க் வந்து சரியாக பராமரிக்கலை, ஊழல் நடந்திருக்கு, அதில் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க, தரமாக இல்லை, அப்படி சொல்ல முடியலை. அரசு கட்டிடங்கள் கட்டி கொடுத்தா அதில் குறை சொல்ல முடியலை, சாலைகள்லையோ பாலங்கள்லையோ எதுலேயுமே குறை சொல்ல முடியும். அப்போ எதையாவது நோண்டணும் அப்படின்னு இந்த மாதிரி நோண்டுற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல நம்ம துரந்தர். அதாவது மதுரை வடக்கு மக்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கான அரசியல் தலைவரை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, இனம் மொழி அதெல்லாம் தாண்டி உங்களுடைய வலி வேதனையை புரிஞ்சுக்கிறாரா, உங்களுடைய வளர்ச்சிக்காக பேசுகிறாரா, உங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்காக ஒருத்தர் நிற்கிறாரா, அது பாருங்கள். 2011 2021 மார்ச் மாதம் வரைக்கும் இருந்த ஆட்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா, இல்லை 2021 மே 7ஆம் தேதியிலிருந்து டில் இந்த டேட் வரைக்கும் இந்த ஆட்சி பயனுள்ளதாக இருந்துச்சான்னு கம்பேர் பண்ணுங்கள். உங்களுடைய எம்எல்ஏக்களை நீங்கள் ஈஸியாக அணுக முடியுமா, உங்களுடைய பிரதிநிதியை நீங்கள் தொட முடியுமா, பேச முடியுமா அப்படின்னு பாருங்கள். நம்ம விசாரிக்கிறோம் தளபதி எப்படி என்ன ஏதும் விசாரிக்கிறோம். சரவணனும் ஒரு 2-3 பேர்கிட்ட அறிமுகமாக இருக்கார். அதை தாண்டி தளபதி அவர்கள் என்னென்னா காலையில் 10 மணிக்கு சட்டமன்ற அலுவலகத்துக்கு போயிடுவாப்பில், நைட்டு 12 வரைக்கும் அந்த அலுவலகத்தில் இருக்கார். அவரை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் எதுவும் தேவை கிடையாது, நீங்கள் யார் வேணாலும் போய் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். அப்படியே மதுரை வடக்குக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, கொடுமை என்னன்னா மூட நம்பிக்கை முட்டாள் மாதிரி இருக்க மாதிரி அந்த வார்த்தை இல்லைன்னா, எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு போகக்கூடாதுன்னு ஜோசியக்காரன் சொல்லிட்டானா, அதனால ராஜன் செல்லப்பா அவர்கள் வந்து எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கே போகலை. எம்எல்ஏ ஆஃபீஸை தூக்கி கட்சி ஆஃபீஸுக்கு மாற்றிட்டாப்புல. எம்எல்ஏ ஆஃபீஸ் அப்படியே பூட்டியே கிடக்கு 5 வருஷமாக. கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே இருந்தால் கட்சி ஆஃபீஸ் எப்படி இருக்கும் இயல்பா, கட்சி ஆளுங்க அப்படி இப்படின்னு போயிட்டு வந்துக்கிட்டு அப்படி இப்படி இருப்பாங்க. இவர் வந்துட்டாருன்னா இவர் இப்படி மேய்க்கிற மாதிரி ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. அப்போ பொதுமக்கள் ஒரு கோரிக்கையோ ஒரு மனுவோ ஒரு பிரச்சனையோ எப்படி போய் இயல்பாக சொல்ல முடியும், உளவியலாக எப்படி ஒரு நெருக்கம் வரும், எதுவுமே இல்லை. இப்படி ஒரு எம்எல்ஏ பக்கத்தில் இப்படி ஒரு எம்எல்ஏ,
அப்போ எது வேணும்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னுலாம் சொல்லலை. ஒவ்வொருத்தருடைய தரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த தரத்தை பார்த்து நீங்கள் தீர்ப்பு கொடுங்க. இப்போ நான் சொன்ன எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. நம்மளால் வந்து ப்ரூஃபோடவே பேச முடியும். பல கட்சி மாறின ஒருத்தர் அப்போனா அவருக்கு எந்த ஐடியாலஜியுமே இல்லை, மக்கள் வழி இல்லை, வேதனை இல்லை, எந்த அக்கறையும் கிடையாது. அவருக்கு தேவை ஒரு எலெக்ஷனில் ஏதோ ஒரு கட்சியிலேருந்து ஒரு சீட்டு, அவ்வளவுதான் அவரோட மைண்ட் செட்டு. அவ்வளவுதான். ஏதாவது ஒரு சீட்டு ஏதாவது ஒரு கட்சியில், நாளைக்கு ஆந்திராவிலையோ மகாராஷ்டிராவிலையோ ஏதாவது ஒரு கட்சியில் கொடுத்தா கூட வந்து இங்கே ஒரு சீட்டை வாங்கிட்டு இங்கே வந்து நின்றுவாப்புல. பேரே தெரியாத ஏதாவது ஒரு கட்சியில் கூட நின்றுவாப்புல. அக்காளி தளம் அந்த தளம் எதையாவது நின்றுவாப்புல. இங்கே தளபதி வந்து அவருடைய 5 வயசில் திமுக கூட்டத்துக்கு போனவரான். 5 வயசுலேருந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் அவர் அந்த ஒரு கட்சியிலேருந்து மாறாமல் ஒரே கொள்கை குடியோட நின்றுக்கிட்டு இருக்காப்புல. இதை தாண்டி ஒரு முரட்டு தற்கூறி வருது எதிரில் கல்லாணைன்னு சொல்லி. அதை வந்து நம்ம வந்து ஃபீல்டுக்கே போய் பேச போகிறோம். அந்த ஃபீல்டில் போய் பேசுவோம். இதை நான் வந்து ஸ்டுடியோவில் பேசினா தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டுடியோவில் பேசியிருக்கேன். அதை நம்ம ஃபீல்டில் பேசுவோம். நம்பர் 1 அயோக்கியத்தனமான ஒரு ஆளை நீங்கள் பார்த்ததும் இல்லையோ, அதுதான் நம்ம கல்லாணை. அடுத்த வீடியோ கூடிய விரைவில் வரும். விஜய்க்கே தெரியாமல் வேட்பாளரை மாற்றிருக்காங்க. விஜய்க்கே தெரியாமல் மாற்றிருக்காங்க. குடும்பமே கொலைகேஸில் உள்ளே போய் தீர்ப்பு வந்திருக்கு. அதையும் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். தீர்ப்பு காத்துக்கிட்டு இருப்போம். மே 4ஆம் தேதி மதுரை வடக்கு மக்கள் யாரை தேர்வு செய்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.